ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம மினிமலிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ், அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அனாவசியமான ஆசைகளை விட்டுட்டு அத்தியாவசியமான விஷயங்களோட அளவாக வாழ்கிறது, இதுதான் மினிமலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிளானது, நம்ம லைஃபையே ரொம்ப சிம்பிளாக மாற்றிடும், அதோட ரொம்ப ஈஸியாகவும் மாற்றிடுது. இதை ஒரு எடுத்துக்காட்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம முதுகில் ஒரு பெரிய பாறாங்கல்லை கட்டி வச்சுருக்கிறோம். கல்லை கட்டிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிருக்கிறோம். இப்போ அந்த தண்ணியை விட்டு நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர வர முடியாது. ஏன்னா அந்த கல்லை நம்ம முதுகு மேலே இருக்கிறதுனால அந்த கல்லே நம்மளை மறுபடியும் தண்ணிக்குள்ளே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். கல்லோடு சேர்ந்து தண்ணிக்குள்ளே நீந்தி போராடிட்டே இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அந்த முதுகில் இருக்கிற கல்லை தூக்கி உடனே தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக தண்ணியை விட்டு மேலே வந்துடலாம். இது மாதிரி சில விஷயங்களை நம்ம கைவிடுறது, சில பொருட்களை கைவிடுறது, சில ஆசைகளை கைவிடுறது, இது மூலமாக நமக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்போ எவ்வளோதான் கை நிறைய சம்பாதிச்சாலும், வீடு நிறைய பொருட்கள் இருந்தாலும், 5 பீரோ முழுக்க நிறைய ட்ரெஸ் இருந்தால் கூட நமக்கு ஐயோ ட்ரெஸ் இல்லையே, போடுறதுக்கு எந்த ட்ரெஸ் போடுறது அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வந்துட்டு போகுது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. போதும் அப்படிங்கிற அந்த திருப்தி மனசில் வரது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இந்த மினிமலிசம் போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தியை மனசுக்கு கொடுக்குது. மனசு முழுக்க திருப்தியாகிறதுனால நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இப்போ அந்த திருப்தி மட்டும் இல்லை அப்படின்னா எவ்வளோதான் கொட்டி கொடுத்தாலும் போதாது அப்படின்னு தான் இருக்கும். அதே சமயத்தில் நிறைய ட்ரெஸ் வாங்குவோம், நிறைய பொருட்கள் வாங்கிட்டே இருப்போம். இருந்தாலும் இன்னும் வாங்கணும், இது பத்தாது அப்படின்னு தான் தோணும். இப்போ வாங்கி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த பொருட்களில் கூட ஒரு திருப்தி வராது. இதுக்கு பதிலாக புது மாடல் ஏதாவது வந்திருக்கா, அதை வாங்கலாமா அப்படின்னு தான் மனசு அலப்பாஞ்சிட்டு இருக்கும். குறைவான பொருட்களோட நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற கலை அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு புதுசு கிடையாது. அந்த காலத்தில் நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் பின்பற்றி வந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 30 வருஷத்தில் ரொம்ப அதிகமான விளம்பரங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம டிவியில் அதிகபட்ச விளம்பரங்களை பார்க்குறோம். அதிகமான கடைகள் இருக்குது, நிறைய பொருட்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு பார்த்து நம்மக்கிட்ட இது இல்லை இதை வாங்கணும், அது இல்லை அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துடுது. ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை பார்க்கும்போது இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கிறது. நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா அதுதான் மினிமலிசத்துக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லை அப்படின்னு தெரியும் போது உடனே அதை கைவிடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். தேவையில்லை அப்படின்னாலும் நம்ம பையில் அதை தூக்கி போட்டு சுமந்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பாரமாகும். பணத்தை செலவழித்து நிறைய பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பயன்படுத்தாமல் எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி வச்சுருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வாங்கினதுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்கும். பணத்தை கொடுத்து வாங்கி அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைக்கிறத விட அது கடையில் இருக்கிறதே நல்லது தான். இது நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன அவங்களுக்கு வேணுமோ அந்த பொருட்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த பொருட்களை மட்டும்தான் திரும்ப பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஒரு கடையில் பார்க்குறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. எந்த பொருள் தேவை இருக்குதோ அதை தேடி தான் கடைக்கு போவாங்க. கரெக்டாக அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. தினமும் சமைக்கிறது, சாப்பிட்றது, அன்னன்னைக்கு இருக்கிற வேலைகளை பார்க்குறது, இதுதான் அவங்களோட வழக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் பண்டிகை வருது அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு கூட நல்ல திருப்திகரமாக சாப்பிட்றதுக்காகவோ, நல்ல புது துணி போடுறதுக்காகவோ, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான செலவாவோ இல்லை கொண்டாடுறதுக்கான ஒரு செலவு, அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அனாவசியமான செலவு அப்படின்னு நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் அந்த மாதிரி இருந்த மாதிரியே இல்லை. இதிலிருந்து நமக்கு இது புதுசு கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த ஒரு விஷயந்தான். அதனால தான் நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப நிம்மதியாக, நல்ல திருப்தியாக, மனசு சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பொருட்கள் தான் இருந்திருக்கும். நம்மளை விட ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் துணிகள் தான் வச்சுருந்துருப்பாங்க, கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கும். நம்மளை மாதிரி ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க மனசு எப்படி அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அதுக்கு அவங்க இயல்பாகவே பின்பற்றிட்டு இருக்கிற இந்த மினிமலிசம் வாழ்க்கை தான். அவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. ஆனால் இப்போ அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த மினிமலிசத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எது நமக்கு நிம்மதியை கொடுக்குதோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சந்தோஷமும் அது கூடவே சேர்ந்து வந்துடும். இப்போ வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, யாராவது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்களே ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கலாம். அந்த பொருள் யாராவது தட்டுப்பட்டு உடஞ்சிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப கோபத்துக்கு உச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பொருளுக்கு அடிமையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆமாம், அந்த பொருள் அது ஒரு பொருள் தான், அது உடஞ்சிடுச்சு. அதே மாதிரி நிறைய பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இன்னும் அதை விட நிறைய பெட்டரான பொருட்கள் கூட இங்கே வரும். ஆனால் அந்த பொருள் உடஞ்சதுக்காக நீங்கள் இவ்வளோ கோபப்பட்டு அதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா அந்த பொருள் மேலே நீங்கள் எவ்வளோ அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. பொருளாக பார்க்குற ஒரு எண்ணம் நமக்கு வந்தது அப்படின்னா இந்த மாதிரிலாம் கோபம் வராது. சம்பளம் போதலை அப்படின்னாலும் நம்ம அதோட நிற்கிறது இல்லை. எப்படியாவது கடன் வாங்கியாவது அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு. இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனாலே பொதுவாக நிறைய பேர் பொருள் வாங்கியே பழகிட்டோம் அப்படிங்கிறதுனாலே கடன்லேயும் மாட்டிக்கிறோம்.
நினைக்கிறோம். பொதுவாக மினிமலிசம் அப்படின்னு பேசினாலே இது ஒரு கஞ்சத்தனமான வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கஞ்சத்தனமான வாழ்க்கை கிடையாது. நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்தியாக நம்ம முழுமையாக பயன்படுத்துறது தான். நம்மளோட தேவையை விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நம்ம நல்லா நிறைவாக பூர்த்தி பண்ணிக்கலாம். தேவை இல்லாதது அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் விடுறது. இதை ஒரு எடுத்துக்காட்டை எப்படி சொல்லணும்னா, திருப்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு இலை முழுக்க நம்ம சாப்பாடு மட்டுமே போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா வயிறு வந்து ஃபுல்லாகும், நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான், வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றதுனால. ஆனால் இதுவே நீங்கள் வந்து அந்த இலையில வந்து கீரை வச்சுருக்கிறீங்க, காய்கறி வச்சுருக்கிறீங்க, தானியம் இருக்குது, பழங்கள் இருக்குது, தயிர் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடும் இருக்குது. உங்கள் உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே அந்த இலையில இருக்குது. ஏற்கனவே சாப்பிட்டவர் இலை முழுக்க நிறைய சோறு மட்டும் வயிறு முட்டை சாப்பிட்ருப்பாருன்னு வைங்களேன், ஆனால் அவருக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிருக்காது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து பாதி அளவு தான் சாப்பிட்ருக்கிறீங்க, ஆனால் உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சாப்பிட்ருக்கிறீங்க. அப்படின்னா எது வந்து ஒரு குவாலிட்டியான சாப்பாடு அப்படின்னு சொல்ல முடியும்? அது மாதிரி தான் மினிமலிசம் அப்படிங்கிறது. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த மினிமலிசம் வாழ்க்கையால் அதிகபட்ச ஆடம்பர வீடு, ரொம்ப சொகுசான காரு, அடிக்கடி ஃபோனை மாற்றி புது புது ஃபோனாக வாங்குறது, அடிக்கடி ட்ரெஸ் வாங்குறது, அடிக்கடி கடைக்கு போய் சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் நம்மளே தடுத்துருவோம். இது எல்லாத்தையும் தடுத்துட்டு நம்மளோட வரவு செலவு என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுறது. நமக்கு ஒரு டிசிப்ளின் வரும்னு வைங்களேன். நம்ம இந்த இடத்துலயே சுத்தாமல் மறுபடியும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். நம்மளே செலவை குறைச்சிருவோம், நம்மளே சேமிக்க ஆரம்பிச்சிருவோம், நம்மளே வந்து எப்படியெல்லாம் முதலீடு பண்ணலாம், எதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் அதிகபட்ச பணத்தை ஈட்டி தரும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு அந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் உண்மையான சொத்து அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம வாங்குற பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிக்கிறதுனால அது நமக்கு ஒரு சொத்தாக வந்து நிற்க போகிறது இல்லை. சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவைதான், ஆனால் இந்த சந்தோஷத்திலே நம்ம மூழ்கி போயிடக்கூடாது. எது நமக்கு உறுதியான உண்மையான சந்தோஷத்தை தருமோ அதை நோக்கி போகிறதுக்கு இந்த மினிமலிசம் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமலிசத்தை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும். நம்ம வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து டெம்ப்ட் ஆக மாட்டோம். ஐயோ இது நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வராது. ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வாங்கிக்க போகிறோம். சில பேரோட வீடு பெருசாக இருக்கும். இந்த பெரிய வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருட்களையும் சேர்த்து குவிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில் அந்த பெரிய வீடே சின்ன வீடு மாதிரி பார்க்கறதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பொருள் அதிகமாக உள்ள வந்ததுனால. பொருட்களை குறைக்கும் போது இடம் அதிகமாகும், வேலையும் ரொம்பவே குறைஞ்சிரும். இதில் நிறைய பணமும் நமக்கு சேவ் ஆகும். மினிமலிசம் அப்படின்னாலே பொருட்களை குறைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு இல்லை. தேவையில்லாத நபர்களை குறைக்கிறது, தேவையில்லாத எண்ணங்களை குறைக்கிறது, தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத கவலை, இதெல்லாம் சேர்த்தே குறைக்கிறது தான் இதில் வரும். இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது மெதுவாக நம்ம அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம மனசே ரொம்ப லேசாகும், அமைதியாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். இருக்கிற பொருட்களுக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப திருப்திகரமான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவோம். இதுக்காக நமக்கு ஆசை இருக்கக்கூடாது, இலக்கு இருக்கக்கூடாது அப்படி கிடையாது. நிறைய ஆசைகள் இருக்கணும், இலக்குகள் இருக்கணும். ஆனால் அந்த ஆசையும் இலக்கும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கணும். நல்ல நோக்கம் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளையே இன்னும் ஒரு அடி மேலே கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். இந்த மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் நம்ம உண்மையாக முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.